ரெட்டையில வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. விஜய்லாம் வந்து வேஸ்ட்டு, விஜயகாந்த் வேஸ்ட்டு, ஏடிஎம்கே வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்து இந்த வாட்டி கஷ்டம்தான். நீ என்ன செய்தாலும் டிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி விவசாயிக்கு நல்லா செஞ்சார். பிஜேபி வந்தால் கூட போதும். அந்த அம்மா இருக்கிற வரையிலே விவசாயம் அருமையாக இருந்துச்சு. இப்போ கண்ணூர் வரும் பைப்பு எடுத்தேன் 23 பைப்பு 1 லட்சம் ரூபாய் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வேலை கண்ணூர் வரும் 15 எடுத்து போய் ஒரு லோன் உண்டா சீரா நகை என்ன குழந்தைங்களுக்கு நகை போட முடியா. நம்ம வயசு இருக்கிற வரையிலும் விவசாயம் விடக்கூடாது. விலைவாசி பயங்கரமாக எங்கே போனாலும் பைப்பு இந்த ரேட்டு, சாட்டர் அந்த ரேட்டு, மோட்டர் அந்த ரேட்டு. அப்புறம் எங்கே இந்த கூலி ஆளுக்கு வேறு கொடுப்பேன். அங்கே நெல் வழி இல்லைண்ணா அப்புறம் இந்த சாப்பாடு கிடைக்கும். விவசாயம் கெட்டு தான் போடும். எடப்பாடி யார் வந்தாருன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா ஏற்கனவே இருந்த திட்டங்களில் வந்து மகளிர் உரிமை திட்டம், மகப்பேறு திட்டம், திருமண உதவி திட்டம், இந்த முதியோர் உதவித்தொகை, இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து போன ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி காலத்தில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. நெல் போட்ட விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் அதுக்கு நெல் போட்ட எடப்பாடி ஆட்சியில் நாங்களாம் நெல் கம்பெனி நடத்தினோம். விவசாய கொடுத்தாலும் நெல் கம்பெனி நடத்தினா நெல் கம்பெனி நடத்துவோம். ஒரு வாரத்தில் ரூபாய் வந்துடும். இப்போ 4 மாதம் ஆச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல் விவசாயிகள் நெல் போட்டு கமிட்டியில் கவர்மெண்ட் 4 மாதம் ஆச்சு. ஒன்றும் விவசாயிகள் பணம் வந்து சேரல. அதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப இந்த ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம். அதனால வந்து அந்த ஆட்சி வந்து மக்களுக்கு ஏற்றுக்கூடிய ஆட்சியாக தெரியல. அதனால ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் விரும்புகிறோம். எடப்பாடி தான் வாய்ப்பு. விஜய் கூட்டணின்னா எடப்பாடி வந்துடுவார். அந்த நேரத்துக்கு எப்படியாவது ஜாயிண்ட் ஆகிடுவார். எடப்பாடி தான் வருவார். நாட்டுக்கு நல்லது செய்யணும். எடப்பாடி தான் வருவார். அவர் நல்லது செய்யறதே வருவார். அது பலமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் கூட்டணி இதில் தான் சேரப்போகுது. அதிமுக தான் வெற்றி. அதிமுக எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்தது. மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எடுத்துக்கின்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கற்பழிப்பு, சாதி கலவரம் எல்லாம் நிறைய ஏற்படுத்துகிறாங்க. காவல்துறை வந்து சரியான முறையில் கண்காணிக்கல இந்த அரசாங்கம். காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறை ஆயிடுச்சு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். அந்த சட்டம் ஒழுங்கு கையாளுறவங்களே சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிறாங்க. தமிழக முதல்வர் வந்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட காவல்துறையை கண்காணிக்கணும். அவர் கண்காணித்து கட்டுப்படுத்தணும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருந்ததே நல்லதுன்னு தோணுது. இப்போ இருந்தது சரியில்லைன்னு தோணுது. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நன்மை செஞ்சார். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாள் நல்லா செஞ்சார். பணக்காரன் 5000 தாண்டாரு கூட்டு சுத்தத்தில். அவன் போயிச்சான். பிழைக்கல. நல்லா வந்தால் போதும். அதிமுக வந்தால் தான் தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கும். இல்லைனா குட்டி சேராக போயிடும். எடப்பாடி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு செயல்படுவார். நீங்கள் வந்தாக்க எந்த இதுவும் செயல்பட மாட்டார். அதிமுக தான் மறுபடியும் வரும். அதிமுக தான் ஆட்சி வரணும். டிஎம்கெலாம் வந்தால் இன்னும் படுதோலி ரவுடி கோஷ் தான் அதிகமாக இருக்கும். அதிமுக தான் வரணும்.